4000 பிரைஸ் இருக்கு அந்த மிஷின். வெறும் ரூ. 100 கொடுத்து பல்லாவரம் சந்தையில வாங்கியிருந்தாங்க. ரீசென்ட்டா பார்த்தோம்னா பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். அங்க வந்துட்டு பார்த்தா வித்தியாசமா ஒரு மிஷின் இருந்துச்சுங்க. இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரியுதா? இது வந்துட்டு ரீவொர்க் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோன் கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, லைக் இந்த ப்ளோயரு, அதுக்கப்புறமேட்டு சால்டரிங் அயர்ன், அதுக்கப்புறமேட்டு இந்த 12 வால்ட் டிசி சப்ளை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற ஒரு ஆல் இன் ஒன் மிஷின்னு சொல்லலாங்க. இது வந்துட்டு ஆன்லைன்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு 4000 டூ 5000 அந்த ரேஞ்சுக்கு வரும். நம்ம ஒரு ரூ. 100 தான் வாங்கிட்டு வந்தோம். வந்து ஆன் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு இந்த சால்டரிங்கும் அதுக்கப்புறமேட்டு அந்த வோல்டேஜுமே பக்காவா ஒர்க் ஆச்சு. பட் அந்த ப்ளோயர்ல வந்துட்டு உள்ள அந்த ஹீட்டிங் எலமெண்ட் மட்டும் இல்லங்க. அத மட்டும் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம போயிட்டு ரிஷி ஸ்ட்ரீட்லேருந்து ரூ. 150 குடுத்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ரூ. 150 வாங்கிட்டு வந்து போடுறப்போ ஒர்க் ஆகல. சரி என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நாங்களும் தலைய சுத்திட்டு உட்காந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா செக் பண்றப்ப தான் தெரிஞ்சுச்சு, அந்த உள்ள ப்ளோயர்ல வர ஒயர் வந்துட்டு கட் ஆயிருந்துச்சுங்க. ஸோ அத மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அத மட்டும் செக் பண்ணிட்டு அத டைரக்ட்டா கனெக்ஷன் குடுத்து பார்த்தோம். அப்போ வந்துட்டு நமக்கு பக்காவாவே ஹீட் ஆச்சு. ஓகே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபுல்லா அசெம்பிள் பண்ணி அதுக்கப்புறமேட்டு போட்டாச்சுங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு செக் பண்றப்போ செமையா ஹீட் ஆச்சுங்க. இது வந்துட்டு சூப்பராவே ஒர்க் ஆகுது. ஸோ வாங்கிட்டு வந்த ரூ. 100க்கு இது ஒர்த்ன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.